திருச்சி ஸ்ரீரங்கத்தில் மொட்டை மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட பெண் விவகாரத்தில் பெண்ணின் காதலன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கல்லூரி மாணவி மரணம் தொடர்பான வழக்கில் காதலன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். விவரம். வணக்கம் தர்ஷினி. திருச்சி மாநகர் ஸ்ரீரங்கம் ராஜகோபால் நகரை சேர்ந்தவர் கோவிந்தராஜன் என்பவர் மகள் ஜெயஸ்ரீ, வயது 19. இவர் கருமண்டபம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் BA முதலாம் ஆண்டு படித்து வந்துள்ளார். இவர் ஸ்ரீரங்கம் வடக்கு சித்திரவீதியை சேர்ந்த கிஷன் என்பவர் மகன் கிஷோர் என்கிற கிரோஸ் இவரை பள்ளி பருவம் முதலே இருவரும் காதலித்து கொண்டுள்ளனர். கிஷோர் மீது வழக்கு இருப்பது தெரிந்தும் ஜெயஸ்ரீயின் தந்தை தாய் இல்லாமல் வளர்ந்து வரும் மகளுக்காக மனம் இல்லாமல் இருவரின் நட்பை ஏற்றுக்கொண்டுள்ளார். ஜெயஸ்ரீயும் கிரோஸும் அவர்களது நண்பர்களான ஸ்ரீராம் வீட்டில் நாள்தோறும் மாலை வேலை சந்திப்பது வழங்க கொண்டுள்ளனர். அப்போது அவர்கள் நண்பர்களான ஸ்ரீராம், ராகுல், ரிஷி ஆகியோர் அங்கே இருப்பதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர். வழக்கம் போல் அவர்கள் கடந்த 19ஆம் தேதி மாலை ஸ்ரீராமின் வீட்டு மாடியில் நின்று கொண்டிருந்த போது நின்று பேசியுள்ளனர். அப்போது தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு ஜெயஸ்ரீ, கிரோஸ் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆச்சரியமடைந்த கிஷோர் கைகளால் கண்ணாடியை உடைத்துள்ளார். இதில் கையில் காயம் ஏற்பட்டதால் அவரை ஸ்ரீரங்கம் அடுத்த மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அப்போது ஜெயஸ்ரீ பயத்தில் மாடியிலிருந்து குதித்த போது ஜெயஸ்ரீயின் பின்தலையில் காயம் ஏற்பட்டதால் அவரை உடனே ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். அதில் ரத்தம் அதிகம் வரவே மேல் சிகிச்சைக்காக அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அங்கு மருத்துவர்கள் பரிசோதித்து இவர் இறந்து விட்டார் என தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் ஜெயஸ்ரீ இறந்த பின்பு கிஷோர், ஸ்ரீராம், ராகுல், ரிஷி ஆகிய ஐவரும் தலைமறைவாகியுள்ளனர். ஸ்ரீரங்கம் காவல் ஆய்வாளர் மணிவண்ணன் தலைமையில் போலீசார் தலைமறைவாக இருந்து வந்த 5 பேரையும் தேடி வந்த நிலையில் சமயபுரம் அடுத்து கரியமாணிக்கம் பகுதியில் நேற்று தலைமறைவாக இருந்த ரகசிய தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்று 5 பேரையும் கைது செய்து மேலும் இவருக்கு உதவியாக ஸ்ரீகிருஷ்ணன் உட்பட 6 பேரையும் பிடித்து விசாரணை செய்து வந்தனர். இந்த நிலையில் ஜெயஸ்ரீயின் தந்தை தனது மகள் இறப்பில் சந்தேகம் உள்ளது, 5 பேர் சேர்ந்துதான் என் மகளை கொலை செய்துள்ளனர், இதற்கு ரங்கநாதர் தான் பதில் சொல்ல வேண்டும் என கண்ணீர் மல்க தனது மகளின் உடலை பார்த்து கதறி எழுந்தார். இந்த நிலையில் விசாரணை செய்து வந்த நிலையில் இந்த தற்கொலைக்கு தூண்டியதாக கிஷோர் என்பவரை அவரை தற்போது கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் மற்ற அனைவரையும் விடுவித்து விட்டனர். கிஷோர் மட்டும்தான் அதான் இந்த ஜெயஸ்ரீயின் இறப்புக்கு காரணம் என்று கூறி தற்போது அவர் கைது செய்து நடவடிக்கையில் ஈடுபட்டனர். மேலும் இவரை இதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க உள்ளனர். தர்ஷினி. விவரங்களுக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.